நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். ஒரு காலத்தில் ஸ்னோவிட் என்ற ஒரு அழகான பாப்பாய் இருந்தாள். அவள் சிரித்தால் எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனால் அரண்மனையில் இருந்த ராணி மட்டும் அவளின் அழகை பார்த்து பொறாமைப்பட்டாள். ராணிக்கு மந்திர கண்ணாடி இருந்தது. மந்திர கண்ணாடியிடம் யார் அழகி என்று கேட்டாள். ஸ்னோவிட் தான் அழகி என்றது கண்ணாடி. இதை கேட்ட ராணி மிக கோபம் கொண்டாள். அதனால் ஸ்னோவிட்டை காட்டில் விட முடிவு செய்தாள். காட்டு பயணம். ராணி ஸ்னோவிட்டை காட்டில் விட்டாள். காடு மிகவும் இருளாக இருந்தது. ஸ்னோவிட் பயந்து ஓடினாள். அப்போது அவள் கண்ணில் ஒரு அழகிய வீடு தென்பட்டது. அங்கே 7 சின்ன குள்ள மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் ஸ்னோவிட்டை பார்த்து நீ யார் என கேட்டனர். ஸ்னோவிட் நடந்த அனைத்தையும் கூறினாள். அதை கேட்ட குள்ளர்கள் அவளை நீ எங்களுடன் இரு என கூறினர். ஸ்னோவிட்டும் மகிழ்ந்தாள். ஆப்பிள் மோசடி. ராணி ஒரு பாட்டி வேடம் அணிந்து ஸ்னோவிட்டை பார்க்க வந்தாள். ஸ்னோவிட்டிடம் ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்தாள். அந்த ஆப்பிள் பழம் மிகவும் அழகாக இருந்தது. ஸ்னோவிட் அதை வாங்கி அந்த பழத்தை கடித்தாள். அந்த பழத்தை கடித்ததும் மெதுவாக மயங்கி விழுந்தாள். அதை பார்த்த குள்ளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தனர். அப்போது அந்த காட்டுப்பாதையில் வந்த ஒரு நல்ல மனம் கொண்ட இளவரசன். அவர் ஸ்னோவிட்டை பார்த்தவுடன் அவளுக்கு உதவினார். ராணி போட்ட மந்திரம் உடைந்தது. ஸ்னோவிட் விழித்தாள். இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.